ஜூலை மாதம் இன்று 12/7/2025 விசுவாவசு வருடம் ஆணி மாதம் 28 சனிக்கிழமை தேய்பிறை பிரதமை திதி அதிகாலை 3:15 மணி வரை. அதன் பின் துவிதியை திதி உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:04 மணி வரை. அதன் பின் திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மிதுனம். பொது திருவோணம் விரதம். சூரிய உதயம் காலை 6 மணி. அஸ்தமனம் மாலை 6:35 மணி. சந்திர உதயம் இரவு 8:08 மணி. அஸ்தமனம் காலை 7:13 மணி. மேஷ ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். பரணி, வியாபாரம் செய்யும் இடத்தில் உண்டான பிரச்சனைகள் விலகும், செல்வாக்கு உயரும். கார்த்திகை 1, நீண்ட நாளாக எதிர்பார்த்த தகவல் வரும், சிறு வியாபாரிகள் முன்னேற்றமடைவர். ரிஷப ராசி அன்பர்களே, கார்த்திகை 2, 3, 4 வரவால் வெளம் காணும் நாள். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். ரோஹிணி, வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டாகும். சிலர் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பர். மிருகசீரிடம் 1, 2 வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். எழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும். மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3, 4 விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் விருப்பம் தள்ளி போகும். திருவாதிரை, மனம் குழப்பத்தில் மூழ்கும். வாகன பயணம் இயந்திர பணியில் சங்கடம் உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3 நீங்கள் நினைத்ததற்கு மாறாக உங்களுடன் இருப்போரின் செயல் இருக்கும். கடக ராசி அன்பர்களே, புனர்பூசம் 4 வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும். பூசம், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வருமானம் திருப்தி தரும். ஆயில்யம், எதிர்பார்த்த தகவல் வரும். பணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சிம்ம ராசி அன்பர்களே, மகம், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். பூரம், மனதில் இருந்த குழப்பம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உழைப்பாளிகள் விருப்பம் பூர்த்தியாகும். உத்திரம் 1 வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். பகைவரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கன்னி ராசி அன்பர்களே, உத்திரம் 2, 3, 4 முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வெளியூர் பயணம் நன்மை தரும். அஸ்தம், குழப்பம் தவிர்த்து செயல்படுவது நன்மையாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். சித்திரை 1, 2 சூழ்நிலையறிந்து செயல்படுவதால் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை 3, 4 உழைப்பால் உயர்வு காணும் நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுவாதி, பிறரின் பலம் பலவீனம் அறிந்து செயல்படுவீர்கள். சிலருக்கு வெளியூர் பயணம் உண்டாகும். விசாகம் 1, 2, 3 தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். விருச்சிகம் ராசி அன்பர்களே, விசாகம் 4 நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். அனுஷம், எதிர்பார்த்த தகவல் வரும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். கேட்டை, மனதில் தெளிவு உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, மூலம், வரவால் வளம் காணும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். போராடம், உங்கள் செயலில் சாதகமான நிலை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். உத்திராடம் 1 வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்.
மகர ராசி அன்பர்களே, உத்திராடம் 2, 3, 4 மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மனதில் இருந்த குழப்பம் விலகும். திருவோணம் வெளிநபர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அவிட்டம் 1, 2 வேலையில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். கும்ப ராசி அன்பர்களே, அவிட்டம் 3, 4 தடைகளை தாண்டி ஆதாயம் காணும் நாள். வியாபாரம் முன்னேற்றமடையும். சதயம் எதிர்பாராத செலவுகள் தோன்றும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். போராட்டாதி 1, 2, 3 இழுபறியாக இருந்த வேலையை போராடி முடிப்பீர்கள். நெருக்கடி நீங்கும். மீன ராசி அன்பர்களே, புரட்டாதி 4 பணவரவில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி உங்கள் வேலைகள் லாபமாகும். பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ரேவதி வரவேண்டிய பணம் வரும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் மறையும். பொதுப்பலன் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வருமானம் திருப்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகள் தேடி வரும்.